சீமானவர்களுடைய கோபம் சரிதான், நியாயம், ஆதங்கம் சரியானது தான். அப்போ நீங்கள் இது மாதிரி நாளைக்கு போய் கேளுங்க, சீமான் இந்த மாதிரி இது பண்ணியிருக்காரு, இன்னும் கூட்டங்கள் நடத்துகிறாரு, ஏன் அதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டேங்கிங்க? இயல்பாக வருமா இல்லையா? ஒரு மனிதனுக்கு வருமா இல்லையா? அப்படி நீங்கள் சீமான் நடத்துகிற நிகழ்வுகள் குறித்து வேறொருவிடம் கேட்கலன்னா, வேறொருத்தர் நடத்துகிற நிகழ்வு பற்றி சீமான்ட்டு கேட்கக்கூடாது. ஆனால் என்னென்னா, நம்ம அண்ணாச்சி வந்து எல்லாத்துக்கும் வந்து பதில் வந்து இங்கே இருக்குது. இப்போ மற்றவர்கள்ட்ட நீங்கள் ஒன்று கேட்டிங்கன்னா பதில் கிடையாது, பதில் சொல்ல முடியாது. இங்கே வந்து வேறு எந்த தலைவர்களாவது அப்போ தம்பி வேறு ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்குறாங்களா? பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கு அச்சப்படுறதுக்கு சொல்லிருக்கு நடுவில் பத்திரிகையாளர் சந்திப்பை கொண்டாட்டமாக அதை ஒரு மகிழ்ச்சியாக வைக்கிறாங்க. இடங்களில் வந்து சிலர் வந்து வெறியேற்றி விட்டு போவாங்கன்னு வைங்களேன். அதை தவிர்த்துட்டு சீமானுடைய எல்லா ப்ரெஸ் மீட்டுகளும் வந்து மிக சிறப்பானதாகவே உரையாடல்கள் வந்து நல்லா இருக்குல்ல. அதனால் சீமான் அவர்களுடைய இந்த மாதிரியான கேள்விகள் ஆதங்கம் வந்து சரியானது தான். இந்த பத்திரிகை சந்திப்பு மூலமாக ஏர்போர்ட் மூர்த்தி குறித்த அந்த கைது, இந்த அநீதியானது அப்படிங்கிறது பொது தளத்தில் இன்னும் கூடுதலாக அழுத்தமாக பேசு பொருளாக மாறுது. பார்ப்போம் அரசுகள் எந்த அளவுக்கு முடிவு பண்ணுதுன்னு பார்ப்போம். நீதித்துறையும் வந்து இந்த எல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. நீதித்துறையும் வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்தாங்கன்னா நல்லது நடக்கும்.